என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனம் தரப்படுகிறது. வெகுகாலமாக சொல்லித்தரப்படுகிறது. மக்கள் பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள். பயின்று தன்னுடைய பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு தன்னுடைய குடும்ப பிரச்சனையையும் பக்கத்தில் உள்ள நண்பர்கள் வேண்டியவருடைய பிரச்சனைகளையும் யோகாசனத்தின் மூலமாக நீக்கிக் கொள்வதாக ஃபோன் மூலமாக தெரிவிக்கிறார்கள். நேரே வந்தும் செய்து காட்டுகிறார்கள். அதான் வேண்டியும். அந்த அளவுக்கு உலகமெல்லாம் இன்றைக்கு இந்த கலை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக பரவி கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் நம்ம அரங்கிற்கு 2 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். மனோஜ் 8 வயது, 3வது வகுப்பு படிக்கிறான். பிரின்ஸ் பர்டிகுலேஷன் பள்ளியில் நங்கநல்லூரில் படித்து கொண்டிருக்கிறான். ஸ்வீட்டி அதனுடைய ஆசிரியர். அழகாக குழந்தைகளை பயிற்றுவித்திருக்கிறார்கள். அடுத்து சந்திரேஷ், இவர் பல நிகழ்ச்சிகள் இங்கே வந்து நமது அரங்கிற்கு செய்து காட்டியிருக்கிறார்கள். வயது 8, 3வது வகுப்பு. ஜெயகோபால் கரடியா பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேருமே ஒற்றைக்கால் தனுராசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமைச் சோழர்களே, இங்கே பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே குப்புறப்படுங்கள். இப்பொழுது வலது கால் ரைட் லெக்கை மடக்கி 2 கைகளாலும் பிடிக்க வேண்டும். ரைட் லெக். காலை பின்னால் இழுக்க வேண்டும் சந்திரேஷ். தலையை மேலே தூக்க வேண்டும். ஆடக்கூடாது. தலையை மேலே தூக்கு சந்திரேஷ். தூக்குண்ணா. தலையை தூக்கவே இல்லை சந்திரேஷ். ஒற்றைக்கால் தனுராசனம். நல்லா இறுக்கி பிடிக்கால. ஆடாத. அப்படியே இரு. ஒரு 20 எண்ணிக்கை. தனுராசனம் பழக வேண்டும் என்றால் ஒரு காலாக பழகித்தான் அப்புறம் 2 கால் பழகணும். அதிலும் செய்ய முடியலன்னா காலில் துண்டை கட்டி கை பிடிக்க முடியாது. அதை இழுத்து பிடிச்சி பழகணும். தனுர் என்றால் வில். வில் எதிரியை கொல்லும், இது நோயை கொல்லும். கை மடங்கப்படாது. நல்ல பின்னை இழுக்கணும். இந்த காலை விட்டுருங்க. நன்றாக மூச்சு இழுத்து கொள்ளுங்கள். இப்போ இடது காலை மடக்கி பிடிங்கள். கீழே இறக்கி பிடிக்கணும். கையை மேலே நல்லா தூக்கணும். இறுக்கி பிடித்து கொண்டு காலை மேலே தூக்க வேண்டும். கை மடங்கக்கூடாது. சந்திரேஷ், நீ இறுக்கி பிடிக்கல கையை. காலை பிடி. காலை முதல்ல பிடிச்சிக்கிட்டு அப்புறம் தூக்கு. அப்படி வச்சுக்கோ. முதுகெலும்பை நன்றாக வளைக்கப்படுகிறது. உடம்பில் உள்ள கனம் அத்தனையும் வயிற்றுக்கு வந்து விடுகிறது. ஜீரணக்கருவிகள் சரியாக இயங்கப்படுகின்றன. கால் முட்டு, கரண்டை முட்டு, புஜமுட்டுக்கள் இவைகள் பலம் பெறுகின்றன. வயிற்றினுடைய பலத்தில் உடலை தாங்குவதால் ஜீரணக்கருவிகள் சரியாக இயங்கப்படுகின்றன. மெதுவாக விட்டுருங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். அப்படியே ஒருத்தர் நேரே பார்த்து பண்ண. அப்படியே திரும்ப தூக்கு. நல்ல மேலே தலையை தூக்கு. ஆடாத. ஆடக்கூடாது. ஒற்றைக்கால் தனுராசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் இடது காலை மடக்குங்கள். மடக்கு. எப்படி தூக்கு. நல்ல உயரமாக தூக்கணும். கை மடங்கப்படாது. கையை நீட்டு. அப்படி வரணும். குட். அப்படி பிடிச்சிக்கோ. ஒற்றைக்கால் தனுராசனம். மெதுவாக விடுங்க. நீண்ட மூச்சு. மீண்டும் ஒரு முறை வலது காலை மடக்குங்கள். வலது கால் ரைட் லெக் தூக்கு. கை மடங்கக்கூடாது. கை மடங்காமல்.
மெதுவாக இறக்குங்க, மூச்சிடுங்க. 2 பேரும் எந்திரிச்சு அப்படியே உட்காருங்க. அங்கே பார்க்க, கேமரா பார்க்க உட்காரு. நீ முன்ன போடா தம்பி, முன்ன போ. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளுக்கெல்லாம் இதுபோல் சின்ன சின்ன ஆசனங்களை சொல்லி கொடுத்து விட்டால் அவர்கள் பிற்காலத்தில் கடினமான ஆசனங்களையும் லகுவான ஆசனங்களாக மாற்றி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். பள்ளி குழந்தைகளுக்கு முக்கியமானது ஆசனம். அவர்கள் அந்த ஆசனத்தை செய்துவிட்டால் கான்சன்ட்ரேஷன் பவர், நினைவாற்றல், இதுகளெல்லாம் வளர்ந்துவிடும். சக மாணவர்களோடு சண்டை போட மாட்டார்கள். வீட்டிலே சகோதர சகோதரிகளோடு சண்டை போட மாட்டார்கள். சாந்தமான குணம் ஏற்பட்டுவிடும். சாந்தமான குணம் ஏற்பட்டு விட்டால் படிப்பிலே கவனம் அதிகமாக செலுத்துவார்கள். அந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் வருவதாக விஞ்ஞான ரீதியாக நிரூபணம் செய்திருக்கிறார்கள் பம்பாயில். பம்பாயில் உள்ள ஒரு பள்ளியில் சேட்டை செய்யக்கூடிய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வருவதாக சொல்லிக்கொண்டு பூங்காவில் தூங்கிவிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள், மற்ற குழந்தைகளை அடிக்கிறது, கல் வீசுறது, இந்த மாதிரியான சேட்டை பண்ணுறக்கூடிய பிள்ளைகள் இவைகளெல்லாம் சேர்த்து ஒரே வகுப்பில் போடுறது. அவங்களுக்கு யோகாசனம் சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணியிருக்கனால் அவர்கள் சண்டை போடுவதை நிறுத்தி விட்டார்கள். ஒழுங்காக பள்ளிக்கு வருகிறார்கள், நல்ல மார்க் வாங்குகிறார்கள் என்பதையெல்லாம் பம்பாய் போன்ற நகரங்களில் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஆகவே மாணவர்களுக்கு யோகாசனம் கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும். அதில் இன்றைக்கு சென்னையை பொறுத்தவரையில் பிரைவேட் பள்ளிக்கூடங்களில் எல்லாத்துலேயும் யோகாசனம் ஆசிரியர்களை போட்டு நல்ல சம்பளம் கொடுத்து மாணவர்களை இந்த யோகாசனத்திலே வழிநடத்துகிறார்கள். அரசு பள்ளிகளில் இன்னும் இது ஆரம்பிக்கப்படவே இல்லை. அங்குதான் ஏழை மாணவர்கள் இருக்கிறார்கள், நடுத்தர மக்களின் மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆசிரியர்களை நியமனம் செய்து பள்ளிகளெல்லாம் மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, அடிபிடி, சண்டை இவைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மாணவ பருவத்திலேயே ஒழுக்கமாக நடக்கக்கூடிய தன்மையை வளர்க்க வேண்டும். அது யோகாசனம் ஒன்றினால்தான் செய்ய முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.